Hi students, இப்போ modulus of a complex number பார்க்க போகிறோம். ஸோ modulus of a complex number ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் பாரு, இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ horizontal axis is the real part அப்படின்னு எடுத்துக்கிறோம். horizontal axis real part, vertical axis imaginary part. ஸோ y axis is called the imaginary part. ஸோ இப்போ ஆரிஜின்லேருந்து இந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் பி ஆஃப் அப்படின்ற ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். இது எக்ஸ் கமா ஒய். ஸோ இந்த பாயிண்ட் வந்து இந்த பிளேஸ்லேருந்து இதனோட டிஸ்டன்ஸ் எக்ஸ், இந்த பிளேஸ்லேருந்து இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஒய். ஸோ பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணுறோம். ஸோ அப்போ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்குது. ஸோ 90 டிகிரியாக இருக்குது. இப்போ இது 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைட் தான் ஹைப்போடென்ஸ். அப்போ பை பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். பித்தாகரஸ் தியரம் படி நம்மளுக்கு தெரியும், hypotenuse the whole square is equal to the sum of the square of the other two sides. Other two sides means opposite sides and adjacent side. இது adjacent sides, இது opposite sides னு எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளுக்கு பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா hypotenuse the whole square is equal to opposite side the whole square plus adjacent side the whole square. ஓகேயா? ஸோ நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு அப்படின்றது இந்த ஒய். ஸோ ஒய் ஸ்கொயர்னு எழுதிட்டோம். அட்ஜசன்ட் சைடுன்றது எக்ஸ். ஸோ ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு ஹைப்போடென்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. இப்போ ஹைப்போடென்ஸ் தான் வேணும். ஸோ போத் சைட்ஸாக ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். அப்போ இங்கே ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இப்போ ஹைப்போடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பாரு. Definition: if zx plus iy, zன்றது complex number, then modulus of z வந்து modulus of z எழுதணும், denoted by. modulus of z எப்படி denote பண்றாங்கன்னா இப்படி தான் denote பண்ணணும். இதுதான் modulus of z is defined by modulus of z is equal to square root of x square plus y square. xன்றது ரியல் பார்ட், yன்றது இமேஜினரி பார்ட். ஏன்னா x ஆக்சிஸை ரியல் அதில் எடுத்திருக்கோம், இமேஜினரி வந்து y ஆக்சிஸில் எடுத்திருக்கோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் மாடுலஸ் ஆஃப் இசட்டோட டெஃபினிஷன். மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ்ன்றது ரியல் பார்ட், ஒய்ன்றது இமேஜினரி பார்ட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸாம்பிள் 1 பாரு, ஐ. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஐ கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே ரியல் பார்ட் இல்லை, ரியல் பார்ட் 0, இமேஜினரி பார்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஐன்னு இருக்குது, ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ எக்ஸுன்றது 0, ஒய் இருக்கிற பிளேஸில் 1 இருக்கிறனால ப்ளஸ் 1 ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடுது. அனதர் ஒன் எக்ஸாம்பிள், மாடுலஸ் ஆஃப் -12i அப்படின்னு இருக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப், இங்கேயும் ரியல் பார்ட் 0, அப்போ 0 ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் -12 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோம்னா 12ன்னு வந்துடுது. அடுத்து தேர்ட் அனதர் ஒன் எக்ஸாம்பிள், மாடுலஸ் ஆஃப் 12 - 5i. இதில் எக்ஸுன்றது ரியல் பார்ட். நம்மளுக்கு ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸுன்றது ரியல் பார்ட், ஒய்ன்றது இமேஜினரி பார்ட். ஸோ எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 12 ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட், அதாவது இமேஜினரியோட கோஎஃபிஷியன்ஸ் எழுதணும். ஸோ -5. ஸோ -5 த ஹோல் ஸ்கொயர். So 12 square is equal to 144 minus 5 the whole square plus 25. ரெண்டே ஆட் பண்ணும்போது 169. 169 ரூட் அவுட் வெளியே எடுத்துட்டோம்னா 13. ஓகேயா? ஸோ இப்படி தான் மாடுலஸ் ஆஃப் இசட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு என்னன்னு பாரு, இஃப் இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் இஜெட் பார். அப்போ இதனோட இஜெட் பார்ன்றது காஞ்சிகேட், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதனோட காஞ்சிகேட், அப்போ பிளஸ் ஐஒய்யோட காஞ்சிகேட் எக்ஸ் மைனஸ் ஐஒய். இஜெட் எக்ஸ் பிளஸ் ஐஒய் இஜெட் பார் அப்படின்றது மீன்ஸ் காஞ்சிகேட்னு அர்த்தம், எக்ஸ் மைனஸ் ஐஒய். அப்போ இஜெட் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். தென் இஜெட் பார், அப்போ எக்ஸெட்ன்றது எக்ஸ் பிளஸ் ஐஒய் எழுதியாச்சு, இஜெட் பார்ன்றது எக்ஸ் மைனஸ் ஐஒய் எழுதிட்டோம். இப்போ மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இது எந்த ஃபார்மில் இருக்குது? ஸோ ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி, ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. ஃபார்முலா என்ன உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ பாரு, ஏ பிளஸ் பி, இது வந்து ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. நமக்கு ஃபார்முலா அல்ஜிப்ரிக் ஃபார்முலா தெரியும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பி இருக்கிற இடத்துல ஐஒய்ன்னு இருக்குது. ஸோ ஏ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், ஃபார்முலா படி எழுதுகிறோம், பி இருக்கிற இடத்துல ஐஒய் த ஹோல் ஸ்கொயர்.
ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடுது ஐ ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஸோ மைனஸ் எழுதிக்கோ ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிடுது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்றது மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஸ்கொயர். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் மாடுலஸ் ஆஃப் இசட்ன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் அப்படின்றது என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்மளுக்கு என்ன வந்துடுது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். தட் மீன்ஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இஜெட் பார். இது ஒரு ரிசல்ட், இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடணும். ஸோ இசட் பாரையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சது மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர். ஏன்னா மாடுலஸ் ஆஃப் இஜெட்ன்றது நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்குது. அப்போ மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஸ்கொயர்ன்றது நம்மளுக்கு இஜெட்டையும் அதனோட காஞ்சிகேட்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வரனால மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இஜெட் பார். இது வந்து நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இதை நம்ம நிறைய சம்மில் யூஸ் பண்ணணும். ஓகேயா? தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் பார் காஞ்சிகேட் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் பார். செகண்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி பாரு, modulus of z1 plus z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2. இது triangular inequality. இதனோட proof வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து 2 மார்க்லயோ 3 மார்க்லயோ கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேயா? இது செகண்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி பாரு, modulus of z1 z2 is equal to modulus of z1 modulus of z2. இது தேர்ட் ப்ராப்பர்ட்டி. அடுத்து ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி பாருங்க, மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 கிரேட்டர் than or equal to மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2. ஸோ ஹோல் மாடுலஸ் ஆஃப் இதில் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி. இது மைனஸில் வரும்போது மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2. ஓகேயா? அடுத்து ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி பாரு, மாடுலஸ் ஆஃப் z1 பை மாடுலஸ் ஆஃப் z2. எப்படி சொல்லிக்கலாம்? மாடுலஸ் ஆஃப் z1 பை மாடுலஸ் ஆஃப் z2. கண்டிப்பாக z2 நாட் ஈக்குவல் டு 0. z2 0வாக இருந்ததுன்னா இஸ் நாட் டிஃபைன். ஸோ அப்போ z2 நாட் ஈக்குவல் டு 0. டிவைடில் எப்போவுமே நம்மளுக்கு இது வந்துடும். z நாட் ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0வாக இருந்தால் இஸ் நாட் டிஃபைன். ஓகேயா? அடுத்து சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி பாரு, மாடுலஸ் ஆஃப் z power n is equal to modulus of z the whole power n. n is an integer. n வந்து கண்டிப்பா integer. அடுத்து செவன்த் ப்ராப்பர்ட்டி, ரியல் பார்ட் ஆஃப் z less than or equal to modulus of z. இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ரியல் பார்ட் ஆஃப் z எப்பவுமே எப்படி இருக்கும்? less than or equal to modulus of z இருக்கும். அதே இது இமேஜினரி பார்ட் ஆஃப் z less than or equal to modulus of z. மாடுலஸ் ஆஃப் zன்றது நமக்கு தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். கண்டிப்பாக ரியல் பார்ட் ஆஃப் z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z தான். அதே மாதிரி இமேஜினரி பார்ட் ஆஃப் z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z. மாடுலஸ் ஆஃப் z மீன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேயா? ஸோ இந்த 8 ப்ராப்பர்ட்டியும் தெரிஞ்சிருக்கணும். இதில் ப்ரூஃப் பின்னாடி நம்ம பார்ப்போம்.